நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் இரண்டு விதமான ஈர்ப்புகளுக்கு பல நேரத்திலே நாம் கையளிக்கின்றோம். முதலாவதாக ஊனியல்பின் ஈர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது தீய காரியங்கள், பணம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், குடிவெறி என்று சொல்லி இந்த ஈர்ப்புகளுக்கு நாம் ஆளாகி இருக்கின்ற பொழுது ஊனியல்பினுடைய தன்மை நமக்குள் வந்துவிடுகின்றது. எனவேதான் பவுல் சொல்கிறார், இந்த ஊனியல்புக்கேற்ப நாம் வாழ்கின்ற போது தொடக்கத்திலே இன்பமானதாக இருக்கலாம், ஆனால் இந்த ஈர்ப்பு கடைசியில் நம்மை வித்தியாசமான வாழ்வுக்கு கொண்டு போய்விடும் என்று கூறுகின்றார். இரண்டாவது வகையான ஈர்ப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய ஈர்ப்பு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளை அன்பு செய்வோம், பிறரை அன்பு செய்வோம், பிறரை மன்னிப்போம், பிறருக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எளிதாக துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். அந்த துன்ப காலத்தில் கூட நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிட மாட்டோம். மனிதர்களாகிய நாம் இந்த இரண்டு விதமான ஈர்ப்புகளுக்கு நாம் ஆளாகின்றோம். இப்படி இரண்டு விதமான ஈர்ப்புகளுக்கு நாம் ஆளாகின்ற பொழுது இருவிதமான விளைவுகளை நாம் சந்திக்கின்றோம். எந்த மாதிரி விளைவுகளை சந்திக்கின்றோம்? ஊனியல்பினுடைய ஈர்ப்புகளுக்கு நாம் ஆளாகின்ற பொழுது அதனுடைய விளைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்று பார்க்கின்ற போது தொடக்கத்திலே இந்த ஊனியல்பினுடைய காரியங்கள் நமக்கு இன்பத்தை தரலாம், ஆனால் காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும், மிகப்பெரிய ஒரு நோயை தரும். அதோடு மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையை சுமையாக மாறிவிடக்கூடிய அளவுக்கு அமைந்து விடுகின்றது. தெருவிலே ஒரு எலும்பு ஒன்று கிடைக்கின்றது. இந்த எலும்பை பார்த்த ஒரு நாய் ஐயோ எலும்பு என்று சொல்லி அதை கடிக்கின்றது. கடிக்கின்ற பொழுது இரத்த வாடை வருகின்றது. இந்த எலும்பிலிருந்து தான் இரத்த வாடை வருகிறது என்று சொல்லி மீண்டும் அதிகமான முறையிலே கடிக்கின்ற பொழுது அது அறியாமல் போய்விடுகின்றது. இரத்தம் என்பது அதனுடைய வாயிலிருந்து வருகிறது என்பதை உணராமல் கடைசியில் இறந்து போவதாக ஒரு கதை ஒன்றை படிக்கிறோம். அதே போலத்தான் ஊனியல்பினுடைய அடிப்படையிலே அப்படித்தான் அமைகின்றது. தொடக்கத்திலே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை மேற்கொள்கின்ற பொழுது அந்த ஊனியல்பினுடைய செயல்பாடுகள் நமக்கு இன்பத்தை தரலாம், ஆனால் காலப்போக்கிலே அதற்கு அடிமையாகின்ற பொழுது நம்மையே நாம் அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும். ஆனால் ஆவிக்குரிய இயல்பிலே நாம் வாழ்கின்ற பொழுது பவுல் சொல்வது போல கடவுள் தரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதம் தொடக்கத்திலே கசப்பானதாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம், துன்பமானதாக இருக்கலாம், ஆனால் அதை முழுமையாக நாம் பின்பற்றுகின்ற பொழுது அந்த ஈர்ப்புகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் விளைவாக பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் தரக்கூடிய கனிகள், கொடைகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே செல்வது வாழ்க்கை அல்ல. மாறாக நம்மையே நாம் பரிசோதித்து இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி ஆவிக்குரிய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாக மாற தொடர்ந்து மன்றாடுவோம்.